எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் வந்து புலிமுருகனில் ஸ்டார்ட் பண்ணேன் சாரோட என்னோடய கெரியரை. அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவரோட எல்லா படங்களும் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவர் டைரக்ட் பண்ண படமும் நான் தான் பண்ணேன். லூசிஃபர் வந்து ஃபஸ்ட்டு சார் ஒரு இன்சிடென்ட் நடந்தது சொல்லலாமா சார்? அவர் கரெக்ஷனுக்காக வந்திருந்தார் லூசிஃபர் 1க்கு. அப்போ வந்துட்டு அவர் மலையாளம் கரெக்ஷனுக்காக வந்திருந்தார். நான் போயிட்டு சார் நான் தான் சார் ஆர்பி பாலா தெரியுமே சொல்லியிருக்காங்க, ஒரு போர்ஷன் மட்டும் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஐயோ டப்பிங்கா கில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாரு. இல்லை சார் ப்ளீஸ் எனக்காக வந்து பாருங்கள் சார்னு. அவர் இல்லை வேண்டாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப விடவே இல்லை, அடம் பிடிச்சி சார் ஒரே ஒரு சீன் மட்டும் பாருங்கள் சார் ப்ளீஸ் சார். சரி ஓகே 2 மினிட்ஸ் மட்டும் பார்க்குறேன்னாரு. ஓகே அப்போ வந்து பார்த்தாரு, எனக்கும் அவருக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தது. ஒரு சீன் போடுங்க அப்படின்னாரு. பார்த்தாரு. ஓகே மஞ்சு சேச்சி அவங்களது போடுங்க, மஞ்சு வாரியர் மேடம். இது டப்பிங் வாய்ஸ் இல்லை. ஆமாம் சார்னு இம்மிடியேட்டாக கால் பண்ணி எக்ஸலண்ட்டாக டப் பண்ணியிருக்காரு, நீங்கள் உடனே வந்து டப் பண்ணுங்க. ஆக்சுவலாக மஞ்சு சேச்சி வந்துட்டு ஃபஸ்ட்டு வெற்றி சார் படம் அசுரன் டப் பண்ணு இருந்தாங்க. அது இன்னும் காட் கிஃப்ட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ணுற அந்த நம்ம லூசிஃபரில் அவங்க டப் பண்ணாங்க. தேங்க்யூ மேடம். அடுத்த சீன் போட சொன்னார். எனக்கு தெரிஞ்சு பாதி படம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குனாரு. இன்னொரு வார்த்தை அவர் சொன்ன வார்த்தையை கரெக்டாக நிறைவேற்றுவார். கடுவான்னு ஒரு படம் க்ரீன் பார்க் ஆடியோ லான்ச்சு. அப்போ சொன்ன வார்த்தை, என்னோடய சீஃப் அசோசியேட்டை நான் எந்த இடத்துல வச்சுருக்கணும் அந்த இடத்துல தான் நான் பாலா வச்சுருக்கேன். இட்ஸ் ஒண்டர்ஃபுல் டப்பிங் டைரக்டர். அப்போ அன்றைக்கி சொன்னார் லூசிஃபர் அவர் தான் பண்ணார், எம்ப்ரானும் அவர் தான் பண்ண போகிறாரு சொல்லி அன்றைக்கி சொன்னாங்க. ஸோ அது நீ நிறைவேறி இருக்குது. செகண்ட் திங் மோகன்லால் சார், அவரை மாதிரி ஒரு ரொம்ப சாதாரணமாக எவ்வளோ டேக் கேட்டாலும் உனக்கு ஓகேவா கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டு ஒர்க் பண்ணுவாங்க. இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இன்றைக்கி நான் இருக்கேன்னா அதுக்கு மெயின் ரீசன் ஒன் அண்ட் ஒன்லி மோகன்லால் சார் மட்டும்தான். என்னோடய கெரியரை வந்துட்டு புலிமுருகனுக்கு முன்னாடி புலிமுருகனுக்கு பின்னாடின்னு போடலாம். இன்றைக்கி நல்ல வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் சார், மோகன்லால் சார். This is indeed a special project for me because in Lucifer I had a very few days of shoot. ஒரு கொஞ்சம் சீன்ஸ் தான் இருந்தது. ஆனால் the impact அந்த கேரக்டர் என்னோட கரியரில் எனக்கு கொடுத்தது இஸ் ஹியூஜ். அதனால் ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டட் டு see how my character in this movie has evolved and how people are liking it. இப்போ ரொம்ப சந்தோஷம். On 27th மூவி இஸ் ரிலீசிங் வேர்ல்டு வைட். எல்லோரும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ ஆல் வில் என்ஜாய் திஸ். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். அதாவது மலையாள இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் ஒரு இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ப்ரௌடு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இந்த லூசிஃபர் முதல்ல பண்ணுறப்போ எந்தவித பயமும் இல்லை, எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் சாதாரணமாக பண்ணிட்டோம். பிருத்திவிராஜ் சார் கூட சும்மா சாதாரணமாக சொன்னாங்க, நம்ம சார் நானே அப்படி டைரக்ஷனுக்கு வந்துட்டேன் அப்படி சொன்னாங்க. பட் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது ஏற்படுத்தின ஒரு தாக்கம் மலையாள இண்டஸ்ட்ரி, கேரளா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தி செகண்ட் பார்ட் எம்புரான் அப்படின்னு சொல்கிறப்போ கண்டிப்பாக பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் இது ஆரம்பித்தது. இந்த படம் தொடங்கி கொஞ்ச நாள் கழித்து பிருத்திவிராஜ் சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணியிருந்தாங்க எனக்கு. மாஸ்டர் நான் உங்கள்கிட்ட கதை சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் என்னால் நைட்லலாம் தூங்க முடியல மாஸ்டர் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இன்றைக்கி மறக்க முடியலை. ஏன்னா அவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஒரு டைரக்டர். நான் வந்து நிறைய தடவை ஸ்பாட்லேயே சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் வீட்டில் வந்து நடந்து ஃப்ளோர்லாம் தேஞ்சிருக்கும். அவ்வளோ தூரம் ஷார்ட்டெல்லாம் யோசித்து எழுதியிருக்கிறது. நான் பெரிய ஃபேன்னு கூட சொல்லிட்டேன், உங்கள் டைரக்ஷனுக்கு நான் பெரிய ஃபேன்னு. ஏன்னா தான் எழுதுனதை ஒரு பெரிய முரளி கோபி சார் எழுதின ஒரு ரைட்டிங்கை அப்படியே படத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது வெகு சில டைரக்டர் தான். அதில் பிருத்திவிராஜ் சார் வந்து முழு முயற்சி இறங்கி அதில் வெற்றி பெற்றிருக்காரு. இதுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு பெரிய இவ்வளோ பெரிய பட்ஜெட், அதாவது நிறைய படங்களை எடுத்துடலாம் மலையாள இண்டஸ்ட்ரியில். அவ்வளோ பெரிய பட்ஜெட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்த ஆண்டனி பெரும்பாவூர் சார், கோபாலன் சார் அண்ட் லைக்கா ப்ரொடக்ஷன், இவங்க எல்லோரும் சேர்ந்து மிகப்பெரிய படமாக உருவாக்கியிருக்கிறாங்க. இதுக்கு நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். நான் லால் சார் பற்றி பெருசாக சொல்லணும். என்னென்னாச்சுன்னா நிறைய விஷயங்கள் அவர் நிற்கிறதுலேருந்து நடக்கிறதுலேருந்து நான் வந்து ஒரு ஃபேன் பாயாக தான் அவரை பார்த்துருந்தேன்.
மெட்ராஸுக்கு வந்த அன்னைக்கு முதல்ல அவர் படத்தை தான் முதல்ல கீழே இறங்கி சென்னையில் இறங்கி ஏவிஎம் ஸ்டுடியோவில் மெட்ராஸ் மெயில் 20ன்னு ஒரு படம் பார்த்து வந்த பையன் நான். இன்றைக்கி அவங்களுக்கு நான் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தில் வந்து போன படத்தில் நீங்கள் என்னெல்லாம் ரசிச்சிங்களோ அதை விட இன்னும் மென்மேலும் ரசிப்பீங்க. கண்டிப்பாக உங்களை அந்த படம் டிசப்பாயின்ட் பண்ணாது. எல்லோரும் 27th தேட்டரில் பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சலாரில் வந்து பிருத்வி சாரோட சின்ன வயசு கேரக்டர் பண்ணேன். ஸோ அப்போது தேங்க்யூ ஸோ மச். அப்போது பிரசாந்த் நீல் சார் என்னை பிருத்வி சாருக்கு சஜஸ்ட் பண்ணார். ஸோ அப்போ பிருத்வி சாருக்கு பிடிச்சி என்னை எம்புரானில் கேஸ்ட் பண்ணார். ஸோ ஆஃப்டர் கெட்டிங் கேஸ்டட் ஐ காட் டு நோ தட் ஐம் கோயிங் டு ஒர்க் வித் த லெஜண்ட் மோகன்லால் சார். ஸோ மோகன்லால் சார் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மைல் ஸ்டோன் தான். ஆஃப்கோர்ஸ் இஸ் எ லெஜண்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார், மோகன்லால் சார் அண்ட் பிருத்வி சார். அண்ட் பிருத்வி சார் அண்ட் டீம் கூட எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ரொம்ப ஓன் பண்ணி என்னை விட என் மேலே அவங்க எல்லாருக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தட். March 27th எம்புரான் இஸ் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. 27th வரைக்கும் இது எங்களோட ஃபிலிம் தான். ஆனால் 27th அப்புறம் இருந்து 27th அப்புறம் இருந்து இது நம்மளோட ஃபிலிம். நீங்கள் தான் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ப்ளஸ் பண்ணணும். Every technician will have a dream to do a international project. அது எனக்கும் அதே மாதிரி தான். எனக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் பண்ண ரொம்ப ஆசையாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் கிவிங் international project here itself, Prithvi. So thank you for believing in me and giving me this project. So நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். Everyone should come to the theatre and experience the sound and the music and the movie. And thank you once again. பவர்ஃபுல்லான ஒரு படத்தில் எனக்கு இன்னும் சந்தோஷம் என்னென்னா, எனக்கு இன்றைக்கி வரைக்கும் கிடைச்சதில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரோல்ஸ் வந்து கிடைச்சது அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படத்தில்ங்கிறது எனக்கு இன்னும் ஒரு ஆடட் போனஸாக, ஒரு ஆடட் ரொம்ப பெரிய பாக்கியமாக நான் இன்றைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பிரியதர்ஷினிங்கிற அந்த கதாபாத்திரத்தை எல்லாரும் ரொம்ப அன்பாக வரவேற்றாங்க. அந்த படமும் பெரிய வெற்றி அடைஞ்சிது. அதுக்கப்புறம் அந்த பயணம் வந்து இன்னும் எம்புரானில் தொடருது. ஸோ லூசிஃபர் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எம்புரானும் பிடிக்கும் ங்கிற 100% நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி தான் எனக்கு சொல்லணும் டு ஸ்ரீ பிருத்விராஜ் அண்ட் ஸ்ரீ முரளி கோபி. இந்த பிரியதர்ஷினிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை என் கையில் நம்பி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது மதியாகாது. அப்புறம் இந்த படம் இந்த ஒரு படத்துக்கு தேவையான ஸ்கேல் எவ்வளவு, அந்த ஸ்கேல் வந்து எந்த லிமிட்டேஷனுமே இல்லாமல் கொடுத்த இதோட ப்ரொடியூசர்ஸ் ஆண்டனி சார், அதுக்கு கோகுலம் கோபாலன் சார், லைக்கா, இவங்க எல்லாரோடையும் சப்போர்ட் வந்து இதுக்கு ரொம்ப பெருசு. அண்ட் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் த ஃபில்ம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அபவ் ஆல் ரெஸ்பெக்டட் லாலேட்டன் கூட நான் கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒவ்வொரு படத்தில் இருக்கிற கதாபாத்திரமும் அவ்வளோ நோட்டபுளாக ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்ஸ் தான். லாலேட்டன் கூட எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த படத்துலையும் அந்த வாய்ப்பு எனக்கு திருப்பியும் எனக்கு கிடச்சிருக்கு. அதில் பெரிய பெரிய சந்தோஷம் இருக்குது. டு ஹாவ் தட் பிளெஸிங் ஆஃப் பீயிங் இன் த சேம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஆஸ் அ லெஜண்ட் லைக் லாலேட்டன் அகேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குங்கிற நம்பிக்கையில் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த ஃபில்ம்ஸ் இன் தியேட்டர்ஸ் ஃப்ரம் தி 27th of March. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட். ஏன்னா 2019 லூசிஃபர் ரிலீஸ் ஆகும்போது இப்போ பாலா சொன்ன மாதிரி அந்த டைமில் ஒரு இந்தியா ஒட்டாக வந்து எல்லா லாங்குவேஜஸ்லேயும் கரெக்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு நெட்வொர்க் சிஸ்டம் எதுவுமே அன்றைக்கி மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இல்லை. வி வர் ஸ்டில் ஜஸ்ட் டிஸ்கவரிங் ஹவு டு ரிலீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஆல் அக்ராஸ் த கண்ட்ரி இன் த வேர்ல்டு. இப்போ இந்த 6 இயர்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. மலையாள சினிமாவுக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி, அதை பற்றி நிறைய ஆளுங்க பேசுகிறதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துடுச்சு. ஸோ பை த டைம் வி ஸ்டார்டட் எம்புரான், வி நியூ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் கரெக்டாக டப்பிங் பண்ணி அதுக்கு லாங்குவேஜுக்கு வந்து எவ்வளோ நேட்டிவ் ஒரு ஆத்தென்டிக்காக ஃபீல் கொடுக்க முடியுமோ அதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாமே போட்டு 5 லாங்குவேஜஸ்லேயும் கரெக்டாக சைமல்டேனியஸில் ஃபுல் கண்ட்ரி ஃபுல் வேர்ல்டு ரிலீஸ் பண்ணோங்கிறது வி ஆல்ரெடி ஹேட் அ பிளான். ஸோ நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மை டப்பிங் டைரக்டர் பாலா was part of the process. Scripting முடிஞ்ச உடனே I had called Bala and told him
இந்த வாட்டி ஐ எம் கோயிங் டு பி வெரி வெரி பர்டிகுலர் அபவுட் மை டப்ட் வெர்ஷன்ஸ். அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு பாலா, அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு த ஹோல் டீம். ஸோ நான் வந்து கான்ஃபிடென்ட் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் தமிழ் பேசுகிற ஒரு சினிமா ரசிகனாக இருந்தால் எம்புரான் வந்து தமிழ்லேயே பாருங்கள். ப்ளீஸ் வாட்ச் த தமிழ் வெர்ஷன். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் வி ஆர் அபவுட் த தமிழ் வெர்ஷன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட ஆஸ்பிரேஷன். மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இவ்வளோ பெருசாக ட்ரீம் பண்ணதே கிடையாது இதுக்கு முன்னாடி. அதுக்கு வந்து எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வந்து மோகன்லால் சார், என் ப்ரொடியூசர் ஆண்டனி பெரும்பாவூர். ஸோ இந்த படம் நாளைக்கு இது வெற்றி அடைஞ்சதுன்னா நிறைய விஷயங்கள் புதுசாக ஆரம்பிப்போம். நிறைய டோர்ஸ் ஃபார் aspiring young filmmakers from the wonderful film industry in Malayalam will be opened. ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு ப்ரேயரில் இருக்கேன். ஸோ 27th வந்து ப்ளீஸ் கம் டு த தியேட்டர்ஸ், வாட்ச் த ஃபில்ம், and I hope you will like what you see. Thank you once again. Yeah.